திமுக அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு தீர்மானத்தையும் முன்மொழிந்திருக்கிறார். பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி வரக்கூடிய முதலமைச்சரை பாராட்டியும் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மகளிர் முன்னேற்ற திட்டங்களை கொண்டு வந்த முதலமைச்சருக்கு இந்த தீர்மானங்கள் மூலமாக அவர்கள் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது திமுக அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் பரப்புரை செய்வோம் என அதில் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து விவரங்களை வழங்கி வருகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். முன்னதாகவே இந்த தீர்மானங்கள் தொடர்பாக நம்ம பேசிட்டு இருக்கப்போ இதுல மத்தியிலாலும் பாஜகவிற்கு எதிரான பல்வேறு தீர்மானங்கள் இடம்பெறலாம், அதிமுகவிற்கு எதிரான தீர்மானங்கள் இடம்பெறலாம். அது மட்டுமல்லாது வரக்கூடிய தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, அதுல கட்சியினர் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, அது குறித்தும் இந்த தீர்மானங்கள் இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பும் இருந்தது. தற்பொழுது வெளியாகி இருக்கும் தீர்மானங்கள் அதனை பிரதிபலிக்கும் வகையில இருக்கிறதா? இந்தியாவுக்கு முன்னோடியாக மகளிர் வாழ்வை மேம்படுத்தக்கூடிய அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது என்று திமுகவினுடைய இந்த பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சரினுடைய தலைமையிலான திமுக அரசு தொடர்ந்து மகளிருக்கு இலவச பேருந்து, மாணவிகளுக்கான அந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான கட்டணமில்லா பயணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை செய்து வருகின்றது. இதன் மூலமாக பலரும் பயன்பெற்று வருகிறார்கள். குறிப்பாக கலைஞர் உதவித்தொகை மூலமாக 1,14,00,000 பேர் பெண்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இது தவிர இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் மற்றும் அரசு பணியாற்றக்கூடிய அந்த பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு ஓராண்டு உள்ளிட்ட பல விஷயங்களை திமுக அரசு செய்திருக்கின்றது. இதன் மூலமாக பெண்கள் சமுதாயத்தில் நலிவடைந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என பலரும் தற்போது நல்ல நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சுமூகமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சருக்கு பாராட்டுக்கள் என்று திமுகவிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் உழவர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினர் வாழ்விலும் புதிய விடியலை தந்திருக்கக்கூடிய திமுக அரசுக்கு பாராட்டுக்கள் என்றும் திமுக பொதுக்குழுவிலே அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் குறிப்பிட்ட நேரத்தில் மேட்டூர் அணையை அந்த நீரை திறந்துவிட்டு உழவர்களுடைய நலனை பாதுகாத்திருக்கக்கூடிய அரசாகவும் திமுக அரசு இருக்கிறது. மேலும் வேளாண்மைக்கு தனியாக 5 நிதிநிலை அறிக்கைகளை தாக்கல் செய்த ஒரே அரசாகவும் திமுக அரசு தமிழ்நாட்டில் விளங்கி வருகிறது என புகழாரம் சூட்டப்பட்டிருக்கிறது. உழவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு பல்வேறு விஷயங்களை செய்து கொடுப்பது மட்டுமில்லாமல் நெசவாளர்களின் வாழ்விலும் வெளிச்சம் பரப்பக்கூடிய வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் ஈரோடு, கரூர், விருதுநகர், மதுரை, தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளிலே கைத்தறி, விசைத்தறி மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதுடன் இளைய தலைமுறையுடைய அந்த ரைக்கை தொழில் கைத்தறி முன்னேறுவதற்கான அந்த முனைவோருக்கு 10 சிறிய கைத்தறி பூங்காக்கள் அமைத்திடவும், கோஆப்டெக் மூலமாக நெசவாளர்களின் திறன்களை மேம்படுத்திடவும், விசைத்தறி உற்பத்தி திறனை அதிகரிக்க மின்னணு பல வகை நிறுவன மானியம் வழங்கவும் தமிழக அரசு உதவி இருக்கின்றது. இதற்கெல்லாம் துணை நின்ற திமுக தலைவரும் முதலமைச்சருக்கும் பாராட்டு என்று தொடர்ந்து பல்வேறு விதமான பாராட்டுக்கள் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக திமுகவில் 23 அணிகள் இருக்கக்கூடிய பல அணிகள் சார்பிலும் தொடர்ந்து திமுக தலைவருக்கு இந்த பொதுக்குழுவிலே பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. திமுகவினுடைய அந்த பொதுக்குழுவில் தொடர்ந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தீர்மானமாக மேடையிலே ஒவ்வொரு மூத்த நிர்வாகிகளும் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவின் கடந்த 4 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் தொடர்பாகவும் வெற்றிகரமாக அரசை கொண்டு செலுத்தும் முதலமைச்சரை பாராட்டும் விதத்திலும் தீர்மானங்கள் தொடர்ச்சியாக வாசிக்கப்பட்டு வருகிறது. தொடர்பான விவரங்களை வழங்கினார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து திமுக பொதுக்குழுவானது துவங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு நிறைவேற்றும் அந்த ஒரு நிகழ்வானது தற்பொழுது நடந்து வருகிறது.